ஹலோ ட்ரேடர்ஸ், குட் ஈவினிங். உண்மையாகவே பார்த்தீங்கன்னா நம்மளோட கவர்மெண்ட் பார்த்தீங்கன்னா தலையை சுற்றி மூக்க தொடருதுன்னு சொல்லுவாங்களே, அந்த வேலையை தான் செய்கிறாங்க. என்ன மேட்ருன்னா, நம்மளோட யூஎஸ்டிஐஎன்ஆர் பார்த்தீங்கன்னா வெயில் காலத்தில் ஐஸ்கிரீம் உரையிறதை விட அதிகமான வேகத்தில் பார்த்தீங்கன்னா கரைஞ்சிட்டே இருக்குது. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இன்ட்ராடேயில் $95.96 ஒரு 4 பைசா இருந்தால் 96 நியூஸ் எல்லாம் வந்துட்டுருக்கும். அங்கேருந்து போயிட்டு மறுபடியும் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லைட்டாக அப்ரிஷியேட் ஆயிருக்கு. $95.75 முடிஞ்சிருக்கு. என்ன அனௌன்ஸ்மெண்ட்னு பார்த்தீங்கன்னா, இந்த வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் இந்தியாவில் பாண்டில் முதலீடு பண்ணால் அவங்களுக்கு டேக்ஸில் சில ரிடக்ஷனை கொடுக்கலான்னு சொல்லிட்டு மத்திய அரசு ஆலோசிக்கிறதா சொல்லிட்டு ப்ளூம்பர்கில் ஒரு ரிப்போர்ட் வந்திருக்கு. இதுக்கு ஸ்ட்ரைட்டாக பார்த்தீங்கன்னா லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின்ஸ் இல்லை, எஸ்டிடி இல்லை அப்படின்னு சொல்லிட்டாலே அழகாக மார்க்கெட் ஏறும், நம்மளோட யூஎஸ்டிஐஎன்ஆர் பார்த்தீங்கன்னா அப்ரிஷியேட் ஆகும். அதை விட்டுட்டு இல்லாத வேலையெல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. ஆனால் இதனோட இம்பேக்ட் பார்த்தீங்கன்னா பெருசாக இருக்குமான்னு சொல்லிட்டு எனக்கு நம்பிக்கை இல்லை. மேபி அவங்க என்ன நினச்சிருப்பாங்கன்னா, ஈக்விட்டினா கூட அவங்க எப்போ வேணால் விற்றுட்டு வெளியே போகலாம், பாண்டுனா பார்த்தீங்கன்னா அவங்க ஹோல்டு பண்ணலான்னு சொல்லிட்டு நினச்சிருக்கலாம். ஆனால் பாண்டையும் செகண்டரி மார்க்கெட்டில் விற்க முடியும். ஸோ இது எதுக்கு பண்ணுறாங்கன்னு தெரியல. அண்ட் இன்றைக்கி நம்மளோட மார்க்கெட் பார்த்தீங்கன்னா பாசிட்டிவாக தான் இருக்குது. ஈவன் நம்மளோட நிஃப்டி கூட பாசிட்டிவாக தான் இருக்குது. என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, ட்ரம்ப் பார்த்தீங்கன்னா சைனாவுக்கு நேற்று ஈவினிங்கே போய் ரீச் ஆகிட்டாரு. அண்ட் சைனாவோட பிரசிடெண்ட்டும் சரி, ட்ரம்ப்பும் சரி, இவரை பாராட்ட, அவரை பாராட்ட, ட்ரம்ப் பார்த்தீங்கன்னா சைனாவை புகழ, அழகான நாடுன்னு சொல்ல, இதே மாதிரி பார்த்தீங்கன்னா அவர் பாடை இவர் ஆடுன்னு சொல்லிட்டு ஒரே கூத்தாக போயிட்டுருக்கு. அண்ட் அதனோட ஒரு விஷயமா பார்த்தீங்கன்னா 2 பேரும் உட்காந்து பேசியிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா தாய்வான் விஷயத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா எந்த விதமான சப்போர்ட்டும் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு சைனா சில ரிக்வஸ்ட் வச்சுருக்காங்க. அதே சமயம் ஈரான் விஷயத்தில் நீங்கள் எந்த சப்போர்ட்டும் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு ட்ரம்ப் ஒரு விஷயத்தை வச்சுருக்காங்க. அண்ட் ஒயிட் ஹவுஸ் அஃபிஷியல் ஸ்டேட்மெண்ட் என்ன வந்திருக்குன்னா, இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஈரான் அணு ஆயுதத்தை வச்சுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு போத் அமெரிக்காவும் சைனாவும் ஒத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்திருக்கு. இது பார்த்தீங்கன்னா மார்க்கெட் பாசிட்டிவ் பார்க்குது. என்ன விஷயம்னா, ஈரானோட இத்தனை நாள் அமெரிக்கா வல்லாதிக்கத்தை எதிர்த்து நிற்குதுன்னா அதுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா ஈரானுக்கு பின்னாடி ரஷ்யாவும் சைனாவும் இருக்கிறது தான். ஒருவேளை இந்த 2 நாடுகளும் ஈரானுக்கு சப்போர்ட் பண்ணாமல் இருந்ததா என்றைக்கோ பார்த்தீங்கன்னா ஈரானை அடித்து சாப்பிட்டுட்டு போயிட்டே இருப்பாங்க. அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா சைனா இப்போ ஈரானை ஃபோர்ஸ் பண்ணுவாங்க, ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மஸை ஓப்பன் பண்ணுங்கன்னு சொல்லி ஃபோர்ஸ் பண்ணுவாங்கன்ற ஒரு நம்பிக்கையில் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ரெக்கவர் ஆரம்பிச்சது. மத்தியானம் இந்த பாண்டு நியூஸ் வந்ததுக்கப்புறம் நம்மளோட யூஎஸ்டிஐஎன்ஆர் கொஞ்சம் ஸ்ட்ரென்தன் ஆச்சு. அதே சமயம் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மஸ் திறக்கப்படுது அப்படின்ற ஒரு சிக்னல் மாதிரி வந்த உடனே பார்த்தீங்கன்னா மறுபடியும் யூஎஸ்டிஐஎன்ஆர் ஸ்ட்ரென்தன் ஆகிறதுக்கு அதுவும் ஒரு காரணமாக இருந்தது. நம்மளோட இந்தியாவில் பார்த்தீங்கன்னா பிரிக்ஸோட ஃபாரின் மினிஸ்டர்ஸ் மீட்டிங் இன்றைக்கி நடந்தது. அதில் பேசின ஈரானோட ஃபாரின் மினிஸ்டர் என்ன சொல்கிறாங்கன்னா, அமெரிக்கா இஸ்ரேலோட தாக்குதலுக்கு எல்லாரும் ஒரு மனதாக எதிர்ப்பு தெரிவிக்கணும்னு சொல்லிட்டு ஒரு கோரிக்கை எழுப்புறாரு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மஸ் எல்லா கமர்ஷியல் வெசல்ஸ்க்கும் பார்த்தீங்கன்னா ஓப்பனாக தான் இருக்குது. நாங்கள் என்ன கேட்குறோம், எங்களோட நேவியோட கோஆர்டினேட் பண்ணிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறோம். அதாவது இந்த வரதட்சணை கேட்குறது கேட்பாங்க இல்லையா, நீங்களா பார்த்து செய்கிறது செய்யுங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா சொல்கிற மாதிரி இருக்குது. மறைமுகமாக பார்த்தீங்கன்னா நேற்று அவங்களோட பார்லிமெண்ட் ஸ்பீக்கர் கலிபாப் என்ன சொன்னார்னா, இந்த மாதிரி நாங்கள் காசெல்லாம் டோலெல்லாம் கேட்கல, நாங்கள் பண்ணக்கூடிய சர்வீஸ்க்கு ஒரு சர்வீஸ் சார்ஜ் கேட்குறோன்ற மாதிரி சொன்னார். ஸோ கண்டிப்பாக அவனுங்க பார்த்தீங்கன்னா இந்த டோல் வாங்காமல் விட போகிறது கிடையாது. அது ஒரு அன்சர்டனிட்டி தான். ஆனால் டோல் வாங்கிட்டாச்சு கப்பலை விடுங்கடா அப்படின்றது தான் பார்த்தீங்கன்னா இப்போ உலக நாட்டுகளோட கவலையாக இருக்குது. ஸோ என்ன நடக்குதுன்னு பார்க்கணும். அண்ட் இந்த 2 விஷயத்துலையும் பார்த்தீங்கன்னா பாசிட்டிவான அப்டேட் வந்ததோட விளைவாக தான் பார்த்தீங்கன்னா நம்மளோட யூஎஸ்டிஐஎன்ஆர் ஸ்ட்ரென்தன் ஆச்சு. ஈவன் நம்மளோட மார்க்கெட் காலையில் ஒரு 11 மணி வரையும் பார்த்தீங்கன்னா ஜிட்ரியாக தான் இருந்தது. ஒரு 100 பாயிண்ட் கேப் அப்பில் ஓப்பன் ஆனாலும் அங்கேருந்து பார்த்தீங்கன்னா நேற்று க்ளோசிங்க்கு பார்த்தீங்கன்னா சப்போர்ட் எடுத்துகிட்டு மறுபடியும் இந்த அப்டேட் எல்லாம் வர பார்த்தீங்கன்னா நம்மளோட மார்க்கெட் ரேலி ஆக ஆரம்பிச்சது. கிட்டத்தட்ட எண்ட் ஆஃப் த டேயில் பார்த்தீங்கன்னா 277 பாயிண்ட் அளவுக்கு பாசிட்டிவ் முடிஞ்சது. விழும்போது உங்கள் எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும், மண்டே 300 பாயிண்ட் 356 பாயிண்ட் அளவுக்கு இருந்தது. டியூஸ்டே பார்த்தீங்கன்னா 450 பாயிண்ட் அளவு இருந்தது. இன்றைக்கி ஏறும்போது மட்டும் பார்த்தீங்கன்னா 300 பாயிண்ட் 277 பாயிண்ட் அளவுக்கு ஏறி முடிஞ்சிருக்கு. அண்ட் இப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நேற்று நம்மளோட ஹோல்சேல் ப்ரைஸ் இன்ஃப்ளேஷன் டேட்டா வந்தது. ஏப்ரல் மாதத்துக்கான ஹோல்சேல் ப்ரைஸ் இன்ஃப்ளேஷன் டேட்டா. அதாவது சிபிஐன்றது பார்த்தீங்கன்னா நம்ம பொருள் வாங்கும்போது எந்த அளவுக்கு விலை ஏறிச்சுன்றதை பொறுத்து கணக்கிடக்கூடிய ஒரு விஷயம். இந்த ஹோல்சேல் ப்ரைஸ் இன்ஃப்ளேஷன் போது ஒரு மேனுஃபேக்சரர் ரா மெட்டீரியல் வாங்குறோம் இல்லையா, அந்த விலை பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஏறி இருக்குன்றது தான் கணக்கு. அப்படி கணக்கு போடும்போது சிபிஐயாவது பார்த்தீங்கன்னா 3.48% இருந்தது. காரணம் பார்த்தீங்கன்னா பெட்ரோலில் பெருசாக ஏறலை. ஆனால் இந்த ஹோல்சேல் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 5% அளவுக்கு இருக்குது. இது பார்த்தீங்கன்னா கடந்த 43 மாதத்தில் கிட்டத்தட்ட லாஸ்ட் 4 வருஷத்தில் பார்த்தீங்கன்னா இதுதான் ஹையஸ்ட்னு சொல்கிறாங்க. அண்ட் இதுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா குரூட் ஆயிலை பேஸ் பண்ணி நிறைய கெமிக்கல்ஸ் இருக்குது, பேக்கிங் மெட்டீரியல்ஸ் இருக்குது, அலுமினியமோட ப்ரைஸஸ் அதிகமானது, இந்த மாதிரி நிறைய விஷயங்களை சொல்லலாம். அண்ட் ஃபுட் இண்டெக்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த ஹோல்சேல் ப்ரைஸ் இன்ஃப்ளேஷன் ரொம்ப கம்மியாக இருக்குது, 1.19% இருக்குது. அண்ட் மற்ற பொருட்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா அதிகமாக தான் இருக்குது. உதாரணத்துக்கு ஃபியூவல் அண்ட் பவர் குரூப்பில் பார்த்தீங்கன்னா
4% அளவுக்கு வந்து இருந்திருக்கு. அதாவது போன மாதம் வந்து பார்த்திங்கன்னா 4% இருந்தது. ஏப்ரல் மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா 18% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஓவராலாக பார்க்கும்போது இந்த ஹோல்சேல் ப்ரைஸ் இன்ஃப்ளேஷன் காரணம் வந்து பார்த்திங்கன்னா ஃபியூல் அண்ட் பவர் குரூப்னு தான் சொல்கிறாங்க. ஸோ இதன் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா ரீட்டைல் ப்ரைஸஸில் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகாத போகுது. ஸோ என்ன நடக்கும்னு சொல்லிட்டு பொறுத்து தான் பார்க்கணும். அண்டு இன்றைக்கி நம்மளோட மார்க்கெட் அனாலிசிஸ் வந்தோம்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வந்து பார்த்திங்கன்னா காலையில் ஒரு 100 பாயிண்ட் அளவுக்கு கேப் அப்பில் ஓப்பன் ஆச்சு மார்க்கெட். அண்ட் அங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு செல் ஆஃப் மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா 11 மணிக்கு மேலே பாசிட்டிவான அப்டேட்ஸ் வந்த உடனே வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்ஸ் வந்து ரேலி ஆக ஆரம்பிச்சது. எண்ட் ஆஃப் த டே பாசிட்டிவ் வந்தது. ஓவராலாக மார்க்கெட் பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா 3300 கம்பெனியில் 1723 கம்பெனி பாசிட்டிவாகவும் 1537 கம்பெனி நெகட்டிவாக இருக்குது. அண்ட் ஐடி இண்டெக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2% விழுந்திருக்கு. ஐடி செக்மெண்ட்டை தவிர்த்து மற்ற எல்லா செக்டாரும் வந்து பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் முடிஞ்சிருக்கு. அண்ட் ஐடி இண்டெக்ஸ் விழுறதுக்கு காரணம் வந்து உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். இந்த ஆந்த்ரோபிக் வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக ஒரு பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறதுனால அதனோட இம்பாக்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஐடி ஸ்டாக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரெஷராக இருக்குது. ஸோ பார்க்கலாம் என்ன நடக்குதுன்ட்டு. அண்ட் ஃபார்மா அண்ட் ஹெல்த் கேர் வந்து பார்த்தீங்கன்னா 2.5% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. குறிப்பாக வந்து ஃபார்மா கம்பெனிஸ் இன்றைக்கி ரேலி ஆகிறதுக்கு காரணம் வந்து பார்த்தீங்கன்னா நேற்று வந்து சிப்லான் டாக்டர் ரெட்டியோட ரிசல்ட்ஸ் கொடுத்துருந்தாங்க. அந்த ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே மார்க்கெட் ஃபேக்டரிங் பண்ணிடுச்சு. அண்ட் இதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா அவுட்லுக் நல்லா இருக்கும்ன்ற ஒரு நம்பிக்கையில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்மா குரூப் மொத்தமாக ரேலியாச்சு. சிப்லான் டாக்டர் ரெட்டி பற்றி நேற்றே நம்ம பேசிட்டோம். அண்ட் நீங்கள் அதை பார்க்கலன்னா நேற்று வீடியோவில் போனீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்து டைம் ஸ்டாம்ப் இருக்கும், அதை கிளிக் பண்ணி இந்த 2 நியூஸ் பார்த்துக்கலாம். அண்ட் ஜைடஸை பற்றி ஒரு நியூஸ் இருக்குது. என்னென்னா இவங்க வந்து அமெரிக்காவில் அசர்ஷியோ ஹோல்டிங் அப்படின்ற ஒரு கம்பெனியை வந்து பார்த்தீங்கன்னா வாங்க போகிறாங்க. இந்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா நாஸ்டாக்ல லிஸ்ட் பண்ணியிருக்க கம்பெனி. அதாவது ஒரு ஷேரை வந்து $23 வந்து கொடுத்து வாங்க போகிறதா சொல்லியிருக்காங்க. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1092 கோடி ரூபாய் இவங்க வந்து அலோகேட் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ போன வாரம் ஒரு 10 நாளுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா சன்ஃபார்மா இதே மாதிரி தான் ஆர்கானான் அப்படின்ற ஒரு கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா வாங்க போகிறதா சொல்லியிருந்தாங்க. அண்ட் அதனால் சன்ஃபார்மா வந்து பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் ரேலி ஆச்சு. ஸோ ஜைடஸ் லைஃப் சயின்ஸ் இன்னைக்கு 6% அளவுக்கு இன்க்ரீஸ் ஆகுது. இதுவும் கூட ஒரு காரணமாக இருக்கலாம். அண்ட் பேங்க் நிஃப்டி வந்து பார்த்தீங்கன்னா 1.25% பாசிட்டிவாகவும் அண்ட் ஆட்டோ அண்ட் எஃப்எம்சிஜி வந்து பார்த்தீங்கன்னா மைல்டு பாசிட்டிவாகவும் இருந்திருக்கு. அண்ட் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா எஃப்ஐஐஸ் வந்து பார்த்தீங்கன்னா செல் பண்ணலை. 187 கோடி ரூபாய்க்கு பையஸாக இருக்காங்க. டிஐஸ் வந்து பார்த்தீங்கன்னா 684 கோடி ரூபாய்க்கு பை பண்ணியிருக்காங்க. எஃப்ஐஎஸ் வந்து பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க ஏதாவது ஒரு பாசிட்டிவான அப்டேட் வருமானு சொல்லிட்டு. ஸோ பார்க்கலாம். நாளைக்குள்ளார ஏதாவது ஒரு கிளியரான ஒரு டைரக்ஷன் கிடைக்கலன்னா மறுபடியும் சாட்டர்டே சண்டே ஒரு அன்சர்டனிட்டியான ஒரு சுச்சுவேஷனில் தான் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் க்ளோஸ் ஆகும். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீக்கெண்ட் மறுபடியும் வந்து நகத்தை கடிச்சு தான் உட்காந்துட்டு இருக்கணும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா USD/INR $95.75 வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளாட்டாக முடிஞ்சிருக்கு. அண்ட் கோல்டு ப்ரைஸஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளாட்டாக தான் முடிஞ்சிருக்கு. பெரிய மாற்றம்லாம் எதுவும் இல்லை. இன்டர்நேஷனல் மார்க்கெட்டில் 4700 ±$10 மாதிரி ட்ரேட் ஆகிட்டு இருக்கு ஓவரால் டே. அண்ட் நம்மளோட மார்க்கெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 24 கேரட் கோல்டு ஒரு கிராம் வந்து 16,284 22 கேரட் வந்து பார்த்தீங்கன்னா 14,927 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. சில்வர் ப்ரைஸஸ் வந்து ஒரு கேஜிக்கு 2,96,000 ரூபாயில் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. க்ரூட் ஆயில் வந்து இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கும்போது $105 per பேரலில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இன்றைக்கி நாள் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா க்ரூட் ஆயில் பெரிய அளவில் ஏறவும் இல்லை இறங்கவும் இல்லை. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக பாசிட்டிவான அப்டேட்ஸும் வரல, நெகட்டிவான அப்டேட்ஸும் வரல. இந்த சைனா ட்ரம்ப்போட மீட்டிங் முடிஞ்சதுக்கப்புறம் தான் எந்த ஒரு அப்டேட்டும் வரும்னு சொல்லிட்டு நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ அது வரையும் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். அடுத்து ஸ்டாக் ஸ்பெசிஃபிக் நியூஸ்ன்னு வந்து பார்த்தோம்னா இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா பாலாஜி அமைன்ஸோட ஷேர் ப்ரைஸ் வந்து 20% அப்பர் சர்க்யூட் அடிச்சது. நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா இந்த கெமிக்கல் கம்பெனிஸ் எல்லாம் 2021-22 அந்த காலகட்டத்துக்கு அப்புறம் ஒரு லாங் பியர் டெரிட்டரியிலே இருந்தது. அதாவது கெமிக்கல் கம்பெனிஸில் இன்வெஸ்ட் பண்ணவங்களுக்கு தான் அந்த பெயின் வந்து கண்டிப்பாக தெரியும். ஏன் இவனுங்களே வந்து பார்த்தீங்கன்னா 5000 ரூபா வரைக்கும் போன கம்பெனி இப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் விழுந்துட்டு 1000லேருந்து 1600 அளவுக்கு ரிகவர் ஆயிருக்கானுங்க. ஸோ இவங்களோட ஷேர் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆனது காரணம் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களோட ரெவன்யூ இயர் ஆன் இயர் பேசிஸில் 12% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் ரா மெட்டீரியல் ப்ரைஸஸ் எல்லாம் இன்க்ரீஸ் ஆனதுனால இவங்களோட ப்ராஃபிட்னாலே வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து ரிஃப்ளெக்ட் ஆயிருக்கு. அண்ட் அழகாக வந்து பார்த்தீங்கன்னா இவங்களோட ப்ராஃபிட் வந்து 58% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. போன வருஷம் இதே குவார்ட்டரில் 40 கோடி பண்ணவங்க இந்த வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா 63 கோடி ரூபாய் லாபம் பண்ணியிருக்காங்க. ஸோ இதனால் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து அந்த ஷேரை வந்து பார்த்தீங்கன்னா ரிவார்ட் பண்ணியிருக்கு. அண்ட் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி சுகர் கம்பெனி ஷேர்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா விழுந்திருக்கு. என்ன விஷயம்னா கவர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா சுகர் எக்ஸ்போர்ட்ஸை வந்து பார்த்தீங்கன்னா வர செப்டம்பர் மாதம் வரையும் பேன் பண்ணுறோன்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்கா, யூரோப்பியன் யூனியன் தவிர்த்து மற்ற நாடுகளுக்கு மட்டும் தான் பேன் பண்ணியிருக்காங்க. அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா சுகர் கம்பெனியோட சேல்ஸில் டைரெக்டாக ஒரு இம்பாக்ட் இருக்கும். அண்ட் பல்ராம்பூர் சீனி வந்து 6%, ரேணுகா EID பேரி வந்து பார்த்தீங்கன்னா 2% விழுந்திருக்கு. அண்ட் இந்த எத்தனால் தீமில் வந்து பார்த்தீங்கன்னா சுகர் கம்பெனி ஷேர்ஸ் எல்லாம் பயங்கரமாக ஏறி இருந்தது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனியை மிஸ் பண்ணிட்டோம்னு யாராவது நினச்சிங்கன்னா இப்போ வந்து நீங்கள் இந்த வாட்ச் லிஸ்ட்டில் போட்டுட்டு நீங்கள் வந்து வாட்ச் பண்ணலாம். அண்ட் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கேனிஸ் டெக்னாலஜி இவங்களோட ஷேர் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 20% விழுந்திருக்கு. இவங்களோட பிஸ்னஸ் வந்து பேசிக்காக வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிரிண்டட் சர்க்யூட் போர்ட்ஸ் மாதிரியான சாஃப்ட்வேரில் இருக்கக்கூடிய ஹார்ட்வேர் பொருட்களை தயாரிக்கக்கூடிய கம்பெனி.
ஸோ இந்த கம்பெனியில் ஐடி செக்டாரில் ஹார்ட்வேர் தயாரிக்கக்கூடிய ஒரு கம்பெனி இவங்களோட Q4 வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பெக்டேஷன் விட வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியாக தான் வந்திருக்கு. ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா 22% இயர் ஆன் இயர் பேசிஸில் விழுந்திருக்கு. ஸோ இதன் காரணம் வந்து பார்த்தீங்கன்னா இவனுங்களை போட்டு அடிச்சிருக்காங்க. போன வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா 116 கோடி லாபம் பண்ணுவாங்க, இந்த வருஷம் வந்து 91 கோடி லாபம் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இவங்களோட பிஸ்னஸ் வந்து இந்த அளவுக்கு மோசமாக இருக்குன்னு சொல்லிட்டு யாரும் எதிர்பார்க்கல. ஐடி செக்டாரில் சாஃப்ட்வேர் செக்மெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஆந்த்ரோபிக் இஷ்யூஸ் இருக்கிறது உண்மைதான். ஆனால் ஹார்ட்வேர் செக்மெண்ட்டுக்கு என்ன கேடுன்னு நமக்கு தெரியல. அண்ட் அதன் காரணமாக தான் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டு சர்ப்ரைஸாக இதை பார்த்து அடிச்சிருக்கானுங்க. அண்ட் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா பாரதி ஏர்டெலோட ஷேர் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 5% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ இதனோட Q4 நம்பர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நேற்று ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. நம்பர் அந்த அளவுக்கு ஓஹோ அப்படின்னு சொல்கிற அளவுக்குலாம் இல்லை, ஓரளவுக்கு சுமாரான நம்பர் தான். ஆனால் மேனேஜ்மெண்ட் கமெண்ட்ரியில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய அப்டேட்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் அதன் காரணமாக தான் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து ஷேர் ப்ரைஸ் வந்து பயங்கரமாக ஏறி இருக்குது. என்ன விஷயம்னா, இந்த ஆஃப்ரிக்காவில் வந்து பார்த்தீங்கன்னா இதே ஏர்டெல் கம்பெனி இருக்குது. இந்த ஆஃப்ரிக்காவில் இருக்கக்கூடிய ஏர்டெல் கம்பெனியில் பாரதி ஏர்டெலுக்கு ஷேர்ஸ் இருக்குது. அதே மாதிரி இந்த பாரதி ஏர்டெலோட ப்ரொமோட்டர் இருக்காங்களே சுனில் மிட்டல், அவங்களோட ஹோல்டிங் கம்பெனி இருக்குது, அது பேர் வந்து பார்த்தீங்கன்னா ICIL. இவங்களுக்கும் வந்து ஷேர்ஸ் இருக்குது. இப்போ இந்த ICILலேருந்து பார்த்தீங்கன்னா இந்த பாரதி ஏர்டெல் ஷேர்ஸ் வந்து ஆஃப்ரிக்காவோட பிஸ்னஸ் வந்து வாங்க போகுது. இதுக்கு முன்னாடி இந்த ஆஃப்ரிக்காவில் இருக்கக்கூடிய இந்த ஆஃப்ரிக்கா ஏர்டெல் வந்து பார்த்தீங்கன்னா பாரதி ஏர்டெலுக்கு 62.7% ஷேர்ஸ் இருந்தது. இப்போ இந்த ப்ரொமோட்டர் ஹோல்டிங் கம்பெனிலேருந்து பார்த்தீங்கன்னா இவங்க ஷேர்ஸை வாங்குறதுனால வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ஷேர் ஹோல்டிங் வந்து 79% இன்க்ரீஸ் ஆக போகுது. அண்ட் இதுக்கு பதிலாக வந்து பார்த்தீங்கன்னா 28,000 கோடி பணத்தை கொடுக்கணும். இந்த பாரதி ஏர்டெல் வந்து அந்த ப்ரொமோட்டரோட ஹோல்டிங் கம்பெனிக்கு பணத்தை கொடுக்கணும். ஆனால் அதுக்கு பதில் இந்த ப்ரொமோட்டரோட ஹோல்டிங் கம்பெனி ஷேர்ஸாக நாங்கள் வாங்கிக்கிறோம், அதாவது ஆஃப்ரிக்காவில் இருக்கக்கூடிய ஏர்டெல் நீ வச்சுக்கோ, அதுக்கு பதில் இந்தியாவில் இருக்கக்கூடிய பாரதி ஏர்டெல் வந்து எங்களுக்கு கொடுத்துடுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாசிட்டிவான விஷயமா மார்க்கெட் பார்த்துருக்கு. அண்ட் இதன் காரணமாக வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு மேலே பாரதி ஏர்டெல்லில் ஆஃப்ரிக்காவில் இருக்கக்கூடிய ஏர்டெலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 79% ஷேர்ஸ் இருக்கும். சரிங்களா? அதே மாதிரி சுனில் மிட்டல் வந்து பார்த்தீங்கன்னா அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இன்னும் ஒரு 10 வருஷத்துக்குள்ளார நாங்கள் வந்து எங்களோட ஹோல்டிங்கை வந்து பார்த்தீங்கன்னா மெஜாரிட்டி ஹோல்டிங்காக மாற்றிடுவோம் பாரதி ஏர்டெல்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாசிட்டிவான விஷயமாக பார்க்கணும். காரணம் என்னென்னா, இந்த ICILக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 3% ஹோல்டிங் கம்பெனியாக இருக்குது. தனியாக வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து பார்த்தீங்கன்னா சில பர்சன்டேஜ் வந்து ஹோல்ட் பண்ணாங்க, கிட்டத்தட்ட 39% அளவுக்கு ஹோல்ட் பண்ணுறாங்க. இந்த 39%ன்றது 51% ஆகிடுதுன்னா ப்ரொமோட்டரே மெஜாரிட்டி ஸ்டேக்ஸை வாங்க போகிறாங்கன்னும் போது மார்க்கெட் அதை வந்து பாசிட்டிவாக பார்த்துருக்கு. அண்ட் அதன் காரணமாக வந்து பார்த்தீங்கன்னா பாரதி ஏர்டெலோட ஷேர் ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அண்ட் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா BSE வந்து பார்த்தீங்கன்னா வர May 16 சனிக்கிழமை வந்து பார்த்தீங்கன்னா மார்க் ட்ரேடிங் பண்ண போகிறாங்க. அவங்களோட வெப்சைட் எல்லாம் எப்படி வேலை செய்யுது, எக்ஸ்சேஞ்சஸ் எல்லாம் எப்படி வேலை செய்யுதுன்றது செக் பண்ணுறதுக்காக. அண்ட் அதில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா செக்மெண்ட்டும் ஈக்விட்டி செக்மெண்ட்டு, F&O, இந்த எலக்ட்ரானிக் கோல்டு ரிசிப்ட் எல்லாமே ட்ரேட் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் வேணால் வந்து பார்த்தீங்கன்னா சும்மா போய் ட்ரேட் பண்ணி பார்க்கலாம். அன்றைக்கி வந்து ரியல் ட்ரேடிங் செட்டில்மெண்ட் எல்லாம் நடக்குது, சும்மா நீங்கள் ட்ரேட் பண்ணி பார்க்கலாம். அண்ட் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா SIAM சொசைட்டி ஆஃப் இந்தியன் ஆட்டோமொபைல் மேனுஃபேக்சரர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட ஏப்ரல் மாதத்தோட டேட்டாவை கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த டேட்டாவில் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா வெஹிக்கல் சேல்ஸ் வந்து 28% இயர் ஆன் பேசிஸில் இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. பேசஞ்சர் வெஹிக்கல் வந்து பார்த்தீங்கன்னா 25% இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. 3 வீலர் வந்து 33%, 2 வீலர் வந்து 29% இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஓவராலாக பாசிட்டிவாக இருக்குது. அண்ட் வெஹிக்கல் எக்ஸ்போர்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 38% அளவுக்கு இயர் ஆன் பேசிஸில் இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இதை வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோ செக்மெண்ட்டில் மேசிவாக இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க, நோட் பண்ணிக்கோங்க. அண்ட் டாடா மோட்டார்ஸோட ஷேர் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நெகட்டிவாக இருந்தது. அவங்களோட ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா தான் இருக்குது. ஆனால் இந்த ஓவராலாக இந்த க்ரூட் ஆயில் பிரச்சனை, இன்ஃப்ளேஷன் ஃபியர்ஸு அண்ட் எக்கனாமிக் ஸ்லோடவுன் இந்த காரணத்தினால வந்து பார்த்தீங்கன்னா எங்கே இவங்களோட பிஸ்னஸ் அடிபடுமோன்ற ஒரு பயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து அவங்களோட ஷேர் ப்ரைஸ் அடிச்சிருக்காங்க. ஆனால் அது வந்து பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு சூட்டபுளான ஒரு கம்பெனி. விலை நீங்கள் தாராளமாக ஆவரேஜ் பண்ணலாம். லாங் டேர்முக்கு நீங்கள் இருக்கிறதா இருந்தால், ஷார்ட் டேர்ம்னா வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கள். அண்ட் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா TVS குரூப் வந்து பார்த்தீங்கன்னா ஜனா ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க்கில் வந்து பார்த்தீங்கன்னா 9.99% ஷேர்ஸை ப்ரிஃபரன்ஷியல் இஷ்யூஸில் வாங்க போகிறதா சொல்லியிருக்காங்க. அண்ட் இதை வந்து பார்த்தீங்கன்னா 500 கோடி ரூபா கொடுத்து வாங்க போகிறதா சொல்லியிருக்காங்க. TVS குரூப் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க்கில் ஷேர்ஸை வாங்க போகிறாங்கன்றது குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம். நம்மளும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜனா ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க்கை நம்மளோட வாட்ச் லிஸ்ட்டில் போட்டு வச்சுட்டு பார்க்க வேண்டியதான். அண்ட் ஜைடஸ் வந்து ஆல்ரெடி சொல்லிட்டேன். அண்ட் இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கிற இந்த நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்கன் மார்க்கெட் ஓப்பன் ஆகிடுச்சு. அவங்களோட டவ் ஜோன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 0.5% அளவுக்கு பாசிட்டிவாக இருக்குது. அண்ட் நாஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா 0.5% பாசிட்டிவாக இருக்குது. S&P 500 வந்து பார்த்தீங்கன்னா 0.65% பாசிட்டிவாக இருக்குது. நம்மளோட கிஃப்ட் நிஃப்டி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 70 பாயிண்ட் அளவுக்கு கேப் அப்னு சொல்லிட்டு காமிக்குது. அந்த க்ரூட் ஆயில் ப்ரைஸஸ் எடுத்துக்கிட்டோம்னா அதே $105.43 இருக்குது. அண்ட் கோல்டு ப்ரைஸஸ் எடுத்துக்கிட்டோம்னா அதே $4,686 இருக்குது.
ஸோ இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா கிளாரிட்டியான எந்த ஒரு விஷயமும் வரல. ஸ்டேட் ஆஃப் ஹார்மஸை திறக்கிறோம், நாங்கள் போரை நிறுத்துகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு எந்த விதமான எக்ஸ்பிளேஷன் வரல. ஈரான் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் கமர்ஷியல் வெசல்ஸை அலோவ் பண்ணுறோம், அதை நாங்கள் நிறுத்த மாட்டோம்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கே வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து ஒரு ரிலீஃப் ரேலி மாதிரி ஒன்று கொடுத்துருக்கு. ஸோ பார்க்கலாம் என்ன நடக்கும்னு சொல்லிட்டு. நாளைக்குள்ளார வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைனல் டிசிஷனுக்கு வந்துருவாங்க. அதை பொறுத்து நம்ம மார்க்கெட்டில் வந்து நம்மளோட பர்ஸ்பெக்டிவ் வந்து அனலைஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த வீடியோவை நீங்கள் இதுவரையும் பார்த்துருக்கீங்கன்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக ஒரு சீரியஸ் இன்வெஸ்டராக இருப்பீங்க. இதே மாதிரி டெய்லி ஷேர் மார்க்கெட் சம்மந்தப்பட்ட செய்திகளை தெரிஞ்சுக்க நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வீடியோ பற்றி உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட்டில் பதிவிடுங்க, அதை பார்த்து நானும் தெரிஞ்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.